தமிழில் இருந்துதான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு பிறந்தது. திராவிட மொழிக்கு தலைமை தாங்கியது தமிழ் மொழிதான். கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொன்னபோது அவருக்கு பின்னால் திமுக இருக்கிறது என்று சமூக வலைதளத்தில் நான் எழுதினேன். நாஞ்சில் சம்பத் பேச்சு. திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளான செம்மொழி நாள் பொதுக்கூட்டம் திருவாரூர் கீழவீதியில் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்டம், நகரம், ஒன்றியம், சார்பு அணி நிர்வாகிகள், கட்சியினர், பொதுமக்கள் என கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் கலைஞரிடத்தில் இருந்த முனைப்பும் முயற்சியும் தான். இந்திய அரசியல் களத்தில் எல்லா தலைவர்களும் தோற்றுப்போய் இருக்கிறார்கள். தோற்காத ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான். முதலமைச்சர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தில் கலைஞர் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று தந்தார். அதை வைத்துதான் மற்ற மொழிகளுக்கு செம்மொழி தகுதி கிடைத்தது. தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று தக்லைஃப் பட முன்னோட்டத்தில் பெங்களூரில் கமலஹாசன் கருத்து சொன்னதற்கு மன்னிப்பு கேட்க சொன்னார்கள். தமிழில் இருந்துதான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு பிறந்தது. திராவிட மொழிக்கு தலைமை தாங்கியது தமிழ் மொழிதான். கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொன்னபோது அவருக்கு பின்னால் திமுக இருக்கிறது என்று சமூக வலைதளத்தில் நான் எழுதினேன். தமிழர்களின் நாகரீகம்தான் உன்னதமான நாகரீகம். 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்தியுள்ளனர். காவேரி கரை நாகரீகத்தை நடவு செய்தவர்கள் தமிழர்கள் என்பதை வரலாற்று பூர்வமாக செய்திகள் கொட்டி கிடக்கின்றன. அதுதான் அவர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை. அதனால்தான் தமிழர்கள் படிக்கக்கூடாது என நினைக்கிறார்கள். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி நிதி தாருங்கள் என்று கேட்கிறோம். பிஜேபியும் அதிமுக கூட்டணி சேர்ந்த திமுக ஆட்சியை அசைக்க முடியுமா? திமுக ஆட்சியில் பலன் பெற்றவர்கள் 2,88,00,000 பேர் ஆவார்கள். யுத்த காலம் நெருங்குகிறது. திமுகவை வீழ்த்த முடியும் என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு வேர் இல்லை, ஆதரவு இல்லை. எனவே கழக தோழர்கள் எல்லாவற்றையும் மறந்து 7வது முறை ஆட்சிக்கு வரும் வரலாற்று பேரை தக்க வைத்துக் கொள்ள தயாராகுங்கள் என கலைஞர் பிறந்த நாளில் பதிவு செய்ததாக அவர் பேசினார்.